தேவியோரே ஆனந்த கோத்தாடி தனி ஒரு பங்கு கொடுத்தோனே கோட்டை அது தானோ நீலவாசி தானோ பதவி செல்ல போதாது ஐயா பார்வதிக்கு சித்தமது இறங்கிடவாவே இப்படி தட்டுமுதலாக அரண்மனையிலே வந்து கைலாசமலையில் வந்து சொல்லுகின்றார் சுவாமி திரு யோகனுக்கு சென்று விட்டு வரக்கூடிய வழியிலே தக்காபுர கோட்டைக்கு முடிவு செய்து விட்டார். ஆமா தக்காபுர கோட்டையில் மாமா மாநிலம் இருக்கிறாங்க. உங்க மாமன் ஆறு உங்க மாமன் யாருன்னு கேட்ட மாமன் யாருன்னு கேட்டையா தக்கமான மாமன்டா. அப்படியா அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐயா அது வேறு ஒன்றும் இல்லையா தக்க மகள் பார்வதி ஆண்டி மாதிரி கூத்தாடி கொண்டு சென்று விட்டானா அவள் இப்போது பட்டாத்தை விரைவு செய்து அவனுடைய கையினால் அதை பாலமாகி பூசி வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறார் சுவாமி. அதோ பார்வதியார் வந்து கொண்டிருக்கின்றாள். நீர் சென்று விடுகின்றார். முனிவர் போன பிற்பாடு பார்வதி சிவருமானிடத்தை சொல்கிறார் ஈஸ்வரா என்னை திருமணத்திற்கு எவ்வளவோ நாட்களாகிறது சுவாமி. மாலையிட்டு கூட்டி வந்தே என்னை மாலையிட்டு கூட்டி வந்தே மருத்துவ நாள் போனதில்லை மாலையிட்டு இவ்வளவு நாட்கள் ஆகிறது. நீங்க வந்த பிறகு உங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேனா? நாகவளவன் தக்காபுர கோட்டை தக்கமராஜன் எல்லாமோ சொன்னாரே. தக்காபுர கோட்டையில் அப்படி என்ன சுவாமி நடந்து விட்டது? தக்காபுர கோட்டையிலே ஒரு தகப்பனாகியே அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு பகவான் சொன்ன வார்த்தையை கேட்டு சொல்லுகிறாள் சுவாமி. தக்கமராஜன் வெளியில் இருப்பது உபயோக சொன்ன நான் போய் பார்த்து வருகிறேன் சுவாமி. ஆனால் நீங்கள் நாரதவான்மணிவன் சொல்லி நம்பிக்கைகள் கொள்ள வேண்டாம். நாரதவான்மணிவன் சொல்லி நம்பிக்கைகள் கொள்ள வேண்டாம். பார்த்து வாரே ஐயா பார்த்து வாரே நாயகவே பரம சிவா நீ போனால் அருகிலப்பா நிச்சயம் தாண்டி நீ போனால் அருகிலப்பா நிச்சயம் தாண்டி இருந்தாலும் போய் வாரே இருந்தாலும் போய் வாரே இருந்தாலும் போய் வாரே இருந்தாலும் போய் வாரே என்று சொல்லி பாரதியார் அந்த பாரதியா விஜயம் கேட்ட போதே நம்பிக்கைகள் கொள்ள வேண்டாம்.
நான் சென்று பார்த்தவாறே நாயகமே வரும சிவா ஐயா போக சொல்லி அனுப்பும் ஐயா உன்னியுடைய வரும சிவா தக்காபுரம் கோட்டைக்கு நீ சென்றாயானால் சரி. உன்னுடைய தாயும் தந்தையரும் இறப்பது நிச்சயம். அவர்கள் இருந்தால் பரவாயில்லை, இல்லாமல் இருந்தாலும் கவலையே இல்லை. அப்படியா? தக்காபுரம் கோட்டை போகத்தான் வேண்டும் என்று சரி. பார்வதியானவள் சொன்னவுடனே நீ போயிருந்து வாழ்வார் விடைவிடுத்தான். சரி. சுவாமி ஈஸ்வரா போய் வாருங்கள் என்று கேட்டவுடனே போடு சொல்லுதீங்களே. ஆமா. ஐயா நான் ஏறி போவதற்கு நான் ஏறி போவதற்கு நல்ல மகனோ தேர்வேனோ நல்ல தேர்வேனோ நான் ஏறி போவதற்கு நான் ஏறி போவதற்கு பார்வதியானவள் பகவானை சொல்கிறாள். ஈஸ்வரா நான் சென்று பார்த்து வருகிறேன், எனக்கு நாயகனை விடைவிடுத்து அனுப்புக என்று சொன்னாள். பொய்வா என்று சொன்னவுடனே எனக்கு ஏறிப்போக வாகனம் தாரம் என்று கேட்டாள். அது ஒரு அளவு இருக்கிறது, எடுத்து செல் பார்வதி என்று சொன்னான். அப்படி ஆகட்டும் என்று அம்மையுமே பார்வதா தேவியானவள் ரதத்திலே அரவணைத்து தக்காபுரம் கோட்டைக்காகவே வருகின்றாள். அங்கே வருகிற போது 4 பக்கமும் முறிமார்கள் இருக்க தக்கராஜம் வேண்டியானவர் அழுத்துக் கொண்டிருக்கிறேன். பார்த்தால் பார்வதி ஓடுங்கள், நிறுத்துங்கள் யாகத்தை. அப்பா வடக்கு புறம் அப்பா என் அடி தொழுதாள். தெற்கு முகமாகவே திரும்பிக் கொள்கிறார். அப்பா இதை கொஞ்சம் பார்க்க கூடாதா என்று கேட்டார். கிழக்கு முகமாக திரும்பிக் கொண்டார். கிழக்கே வந்தால் அப்பா நான் செய்ததென்ன தப்பப்பா. மேற்கு முகமாகவே திரும்பிக் கொண்டார். தக்க மகராஜன் பார்த்த முனிவர் சொல்றாங்க, ஐயா உங்கள் பார்வதியானவள் அப்பா அப்பா எனக்கு அதன் வார்த்தை உங்கள் காதில் கேட்கவில்லையா? அடைய முடியுமார்களே, யாரடா எனக்கு மகள்? அந்த ஆண்டி மாடேறி கூத்தாடியோடு ஓடி சென்றாளே, அவளா எனக்கு மகள்? என்னுடைய மகளாக இருந்தாலேயானால் என்னை போல் ஒரு மன்னாரி மன்னருடைய கழுத்தை மாலையிட்டு மணவாளனாக தேர்ந்தெடுத்திருப்பாள். ஆண்டியோடு போயவளுக்கு அவள் எனக்கு மகளும் அல்ல, நான் அவளுக்கு தகப்பனும் அல்ல. பார்த்த பார்வதியாக சொல்லுகிறாள், அடே அக்கமராஜா என் நாதரி ஆண்டி மாடரை கூத்தாடி என்று சொன்ன காரணத்தினால் ஆண்டி என்று சொன்னதினால் அறியும் தக்கா உன்வேள்வி சுடலை கள்ளம் உயர் வேள்வி அறியும் தக்கா. பார்வெடந்த சுடலை அம்மை பார்வதியால் சாபமிட்டார். பார்வதி கைலாசமலைக்கு வருகின்றாள். பார்வதி கைலாசமலைக்கு வரும் பொழுது பார்த்தார்கள் தக்க மகாராஜன் இடத்திலே சாபத்தை கொண்டு பார்வதியானவள் வந்தவுடனே பகவான் சொல்கின்றார், பார்வதி நில்லங்கே, எங்கு வந்தாய், எதற்காக வந்தாய் என்ற மூத்தவிற்கு பார்க்கலாம் என்று தக்காபுரம் கோட்டை விட்டு கைலாசமலைக்கு காரணம் என்னடி? தாங்களுடைய சொல்லை மீறி தக்காபுரம் கோட்டைக்கு சென்ற இடத்திலே மக்களிடத்திலே மிகப்பெரிய அவமானத்தை கட்டி சுவாமி, இனி ஒரு கணம் கூட தக்கராஜனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. உடனடியாக அவர்களை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டுமே என்று அம்மையுமே பார்வதியானவள் பகவானிடத்தில் சொல்லுகிற போது பகவானுக்கு கோபமானது வருகிறது. என்னுடைய சொல்லை மீறி தக்காபுரம் கோட்டைக்கு சென்று அல்லாமல் என்னிடத்திலே வந்து அவர்களை